الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى إنا فتحنا لك فتحا مبينا وقال نبينا صلى الله عليه وسلم واسألوا الله العافية أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, இவ்வுலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய அருள் கொடைகளில் மிக மிகச் சிறந்ததொரு அருள் கொடை அல் ஆஃபியா என்பதாக சொல்லப்படும். ஆஃபியத், நிம்மதியான ஒரு வாழ்வை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுப்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரும் அருள் கொடையாக இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவிடத்தில் அதிகம் கேட்ட ஒரு பிரார்த்தனையில் ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. அல்லாஹுவே, உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் உனது மன்னிப்பையும் மேலும் நிம்மதியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். ஆஃபியத்தை, நிம்மதியை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதரை அடக்கம் செய்யப்படுகிறது. முதல் ஆட்சியாளராக தேர்வு செய்யப்பட்டு முதல் உரையை நடத்தும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன ஒரு செய்தி, வஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹுவிடத்தில் ஆஃபியத்தை, நிம்மதியை கேளுங்கள். காரணம், அல்லாஹுவின் தூதர் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஈமானுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பொக்கிஷம் அல்லாஹ் தரக்கூடிய ஆஃபியத், நிம்மதி என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நாங்கள் கேட்டோம் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது முதல் உரையில் இந்த செய்தியை நினைவூட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்று சொல்லப்படும் மிகப்பெரிய பணக்காரர், அதிகம் செல்வங்களை திரட்டுவதில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தோழரும் கூட, உழைப்பாளியும் கூட, பெரும் அளவிற்கு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதாக ஆசைப்படக்கூடிய ஒரு தோழர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அளவிற்கு அவருக்கு செல்வம் இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவரை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, என்னுடைய யா அப்பாஸ் யா அம்மி ரசூலில்லா, என்னுடைய தந்தையோடி பிறந்த எனது சாச்சாவே, உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் சலில்லாஹல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ்விடத்தில் நிம்மதியை, ஆஃபியத்தை கேளுங்கள், உலகத்திலும் மறுமையிலும். பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை காட்டிலும், ஒரு மனிதன் பாரம்பரியத்தோடு வாழ்ந்து மரணிப்பதை காட்டிலும் நிம்மதியான சூழலிலே வாழ்வது இருக்கிறதே, அதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கெட்டி எழுப்பியவுடன் செய்த பிரார்த்தனை, இத் கால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், அல்லாஹுவே, இந்த உனது தேசத்தை அமைதியின் தேசமாக, நிம்மதியின் தேசமாக இந்த தேசத்தை நீ மாற்றுவாயாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவூட்டுகிறான் குறைஷிகளை பார்த்து, வஆமனஹும் மின் ஹௌஃப், குறைஷிகளே
நீங்கள் நிம்மதியோடு இந்த தேசத்தில் வாழுகிறீர்களே, அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டினுடைய உரிமையாளனை நீங்கள் வணங்குங்கள். அல்லதி, அந்த உரிமையாளன் யார்? அத்அமஹும் மின் ஜூ', உங்களுக்கு அவன் உணவளிக்கிறான். வ ஆமனஹும் மின் ஹௌஃப், நிம்மதியை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு அழகான கட்டமைப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள், நிம்மதியான சூழலிலே நீங்கள் இருக்கிறீர்கள். போரினுடைய சப்தங்களும் போரினுடைய எக்காலமும் இல்லாமல், குண்டு சப்தங்களினுடைய இரைச்சல் இல்லாமல் நிம்மதியாக கண் விழித்து நிம்மதியாக நீங்கள் தூங்குகிறீர்கள் அல்லவா? காரணம், அந்த மக்கமா நகரத்தின் மீது யாரும் யுத்தம் செய்ய மாட்டார்கள். அது அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட நகரமும் கூட. அன்றைய இறைமறுப்பாளர்களும் கூட அந்த மக்காவின் மீது யுத்தம் செய்வதற்கு பயந்தார்கள். காரணம், அது இறைவனினுடைய ஆலயம். அல்லாஹ் அதை நினைவூட்டுகிறான். வ ஆமனஹும் மின் ஹௌஃப், ஏனைய மக்கள் எல்லாம் யுத்தங்களிலும் சப்தங்களிலும் இரைச்சல்களிலும் கொடுமைகளிலும் வறுமைகளிலும் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை நிம்மதியாக வாழ வைத்தானே, அந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த நிம்மதியை சுட்டிக்காட்டி தன்னை வணங்குமாறு அல்லாஹ் மனித சமூகத்திற்கு பிரகடனப்படுத்துகிறார். என் அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஈமானுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் அமைதியோடு நிம்மதியாக வாழ்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறு நெடுகிலும் அல்லாஹுவின் தூதர் இந்த நிம்மதிக்காக பாடுபட்டார்கள். 2 வருட காலம் 2023 அக்டோபர் 8ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பமானது. கிட்டத்தட்ட 2 வருட காலம் அந்த மக்கள் கண்டிராத சோதனைகளை சந்தித்தார்கள். உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இது போன்றதொரு கடுமைகளை கொடுமைகளை அந்த காசாவினுடைய மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கவே மாட்டார்கள். அவ்வளவு கொடுமைகள், அவ்வளவு பிரச்சனைகள். உண்பதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு ஆடை இல்லை. மகனை அடக்கம் செய்துவிட்டு தந்தை திரும்பும் பொழுது தந்தையை அடக்கம் செய்யப்படுகிறது. இப்பொழுது யுத்தம் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நிரந்தரமாக அந்த மக்களுக்கு அமைதியை நிம்மதியை அல்லாஹ் அவர்களுக்கு நிரந்தரமாக்கட்டும். 2 வருட காலம் அழுவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை, அழுவதற்கு கூட நேரம் இல்லை, மூச்சு விடுவதற்கு கூட நேரம் இல்லை. நடந்து கொண்டே இருந்தார்கள். எங்கே நடக்கிறார்கள்? சுத்தி சுத்தி நடந்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருவராக தங்கள் உறவுகளில் பல நபர்கள் தங்களினுடைய முழு குடும்பத்தை அடக்கம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அழுவதற்குத்தான் இப்பொழுது அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அடக்கம் செய்துவிட்டு ஓட வேண்டும். அடக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே குண்டுகள் விழப்பட்டது. உணவுக்காக மாதக்கணக்காக கையேந்தி ஆங்காங்கே ஐக்கிய நாடு சபை கொடுக்கக்கூடிய உணவுகளை வாங்குவதற்காக வரிசையிலே நிற்கும் பொழுது அங்கு அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். ரொட்டி துண்டுகள் யாவும் இரத்தக்கரைகளாக இருந்தது. இப்பொழுது ஒரு அமைதி ஏற்படுவதற்கு உலகம் முயற்சி செய்தது. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நாம் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், யுத்தம் செய்வதை காட்டிலும் மிக மிக கவனமான ஒரு வார்த்தை. நம்முடைய சமூகம் பல நேரங்களில் உணர்ச்சி பெருக்கிலே உணர்வு பெருக்கிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் இந்த உம்மத்திற்கு சொன்ன வார்த்தை, யா அய்யுஹன் நாஸ் லா தமன்னு லிகா அதுவல்லாஹ் வஸ்அலுல்லாஹ அல்-ஆஃபியா. ஓ மனித சமூகமே, எதிரியை சந்திப்பதற்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் அமைதியை நிம்மதியை கேளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். யுத்தம் செய்வதை காட்டிலும் வீரம் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல, மாறாக நம்மை நம்பி இருக்கக்கூடிய சமூகத்தை பாதுகாப்பதுதான் உண்மையான வீரம். ஐதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தமன்னு அதுவல்லாஹ், அல்லாஹ்வின் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள். வஸ்அலுல்லாஹ அல்-ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் நிம்மதியை கேளுங்கள், அமைதியை கேளுங்கள். ஒரு கால் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் உஸ்புது, திடமாக நில்லுங்கள். மாறாக யுத்தத்தை எதிர்பார்த்து நிற்காதீர்கள். காரணம், யுத்தத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றே தெரியாது. யுத்தத்தினுடைய முடிவுகள் என்ன ஆகும் என்றே தெரியாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் யுத்தத்தை விட சமாதானத்தை, அமைதியை அல்லாஹ்வின் தூதர் தேர்வு செய்தார்கள். நிம்மதிகள் நிரந்தரமாக வேண்டுமையானால் அல்லாஹ் தரக்கூடிய பெரும் அருள்கொடை நிம்மதி.
இந்த நிம்மதிகள் நிரந்தரமாகுவதற்கு மார்க்கம் சில வழிகாட்டுதலை தருகிறது. அதில் முதல் வழிகாட்டுதல், எதிரிகளை நாங்கள் உருவாக்கக்கூடாது, எதிரிகளை நாங்கள் சந்திப்பதற்கு ஆசைப்படவும் கூடாது. எதிரிகளோடு யுத்தம் செய்வதை காட்டிலும் தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு நிம்மதியான ஒரு சூழலை கட்டமைத்து கொடுப்பது ஒரு தலைவர்களினுடைய பொறுப்பாக இருக்கிறது. குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல யுத்தங்கள் செய்தார்கள். யுத்தம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதில் மிகப்பெரிய ஒரு யுத்தம் பத்ரினுடைய யுத்தம். நம்ம எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவிற்கு உலகம் உள்ளவரை இறை நம்பிக்கையாளர்களுக்கு படிப்பினைகளை சுமந்து நிற்கக்கூடிய ஆகச் சிறந்தது ஒரு யுத்தம். கவச ஆடையை அணிந்து கொண்டு வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் களத்திற்கு வந்து போராடிய ஒரு யுத்தம். ஆனால் அல்லாஹ் அதை மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல மாட்டான். பத்ரிலே முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அதை அல்லாஹ் பெரும் வெற்றி என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். உங்கள் வீடுகளுக்கு சென்று 26வது ஜுஸ்ல சூரத்துல் ஃபத்ஹ், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக திட்டமாக நபியே உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றியை நாம் கொடுத்திருக்கிறோம். எப்பொழுது இறக்கிய வசனம் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதான ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திட்டு கண்ணீரோடியும் வருத்தத்தோடியும் மதீனாவை நோக்கி திரும்பும் பொழுது அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனம், இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக நபியே ரசூல் சோர்வாக இருக்கிறார், உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரும் கனவோடி அல்லாஹுவின் தூதர் ஆயிரக்கணக்கான தோழர்களை அழைத்துக் கொண்டு காபாவிற்கு செல்கிறார்கள். இடையிலேயே மறிக்கப்படுகிறார்கள். அல்லாஹுவின் தூதரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவதை போன்று வெளியே தள்ளுகிறார்கள். இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யவே கூடாது என்பதாக எதிரிகள் ஒப்பந்தம் எழுதுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளினுடைய அத்தனை ஒப்பந்தத்திற்கும் அல்லாஹுவின் தூதர் ஆமோதித்தார்கள். எதிரிகள் சொன்னார்கள், இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், சரி, நான் இந்த வருடம் உம்ரா செய்யவில்லை. இஹ்ராம் அணிந்திருக்கிறார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற ஒரு பெரும் தல்பியா முழக்கத்தோடு தன்னுடைய தோழர்களை காபா எட்டி குதித்தால் காபா தெரிய போகிறது, உம்ரா செய்து விட்டு வருவதில் எந்த ஒரு பெரிய இடைஞ்சலும் இல்லை, அது பொதுவான ஆலயம், உலக மக்களுக்கான ஆலயம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் சமாதானத்தின் பக்கம் வந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் யுத்தம் செய்யவில்லை. எல்லா தோழர்களும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். குர்ஆன் பேசும் அலல் மௌத், மரணத்தின் மீது ஒப்பந்தம் கொடுத்தார்கள். சாக தயார் என்பதாக ஆயிரக்கணக்கான தோழர்கள் முறுக்கிக் கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தை விட சமாதானத்தை தேர்வு செய்தார். வஸ்ஸுல்ஹு ഖൈர், குர்ஆனினுடைய வார்த்தை. யுத்தத்தை விட சமாதானம் மிகச் சிறந்தது. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஏதோ ஒரு காசாவினுடைய வரலாறை மட்டும் நாம் பேசவில்லை, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எதிரிகளை சந்திப்பதை விட, யுத்தம் செய்வதை விட, சண்டையிட்டுக் கொண்டு முறைத்துக் கொண்டிருப்பதை விட சில விஷயங்களை விட்டு கொடுத்தேனும் சமாதானம், அமைதியை அடைவது. அல்லாஹுவின் தூதர் விட்டுக் கொடுத்தார். நாங்கள் இந்த வருடம் உம்ரா செய்யவில்லை, ஒரு அமலை அல்லாஹுவின் தூதர் விட்டுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக அல்லாஹுவின் தூதர், உங்களிலிருந்து யாராவது வந்தால் நாங்கள் திருப்பி தரமாட்டோம். அல்லாஹுவின் தூதர் ஆமோதிக்கிறார். அபூஜந்தல் கைகளில் விலங்கிட்டு கண்ணீரோடி ரசூலுக்கு முன்பாக நிற்கிறார். அல்லாஹுவின் தூதர் கையெழுத்திடவில்லை. ஒப்பந்தம் என்ன? எங்களிலிருந்து யாராவது ஒரு மனிதர் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் திருப்பி தர வேண்டும். உங்களிலிருந்து யாராவது ஒரு மனிதர் வழி தவறி வந்தால் நாங்கள் திருப்பி தர மாட்டோம். அபூஜந்தல் கண்ணீரோடு நிற்கிறார். அல்லாஹுவின் தூதரே, கையெழுத்திடாதீர்கள், என்னை மட்டும் மீட்டெடுத்து விட்டு கையெழுத்திடுங்கள். கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு கண்ணீரோடி ஓடி வருகிறார். அல்லாஹுவின் தூதரே, கையெழுத்திடாதீர்கள், என்னை மட்டும் மீட்டெடுத்து விட்டு கையெழுத்திடுங்கள். காரணம், இப்பொழுது கையெழுத்திட்டால் அபூஜந்தல் மக்காவிலேயே இருக்க வேண்டும், மக்காவினுடைய கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய எதிரிப்படையினுடைய தலைவர் சுஹைலிடத்தில் கேட்டார்கள், சுஹைல், இந்த ஒருவரை மட்டுமேனும், இன்னும் கையெழுத்திடவில்லை அல்லவா, இன்னும் நான் கையெழுத்திடவில்லை, இந்த ஒருவரை மட்டும் என்னிடத்தில் கொடுங்கள், அதற்கு பிறகு நான் கையெழுத்திடுகிறேன். சுஹைல் சொன்னார், இல்லை இல்லை, பேசப்பட்டது ஒப்பந்தம், ஆதலால் யாரையும் நாங்கள் தரமாட்டோம். அதையும் தாண்டி அபூஜந்தல் வந்தால் நீரே பிடித்துக் கொண்டு எங்களிடத்தில் தர வேண்டும். எவ்வளவு பெரிய வார்த்தைகள் இது! உன்னை நாடி, உன்னை நம்பி, உன்னை ஏற்றுக்கொண்டால் அவர்களை நீ எங்களிடத்திலே கொண்டு வந்து தர வேண்டும்.
அல்லாஹ்வின் தூதர் அபூ ஜந்தலை பார்த்து கண்ணீரோடு இஸ்பிர் யா அபா ஜந்தல், பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் வழிகாட்டுவான். அல்லாஹ்வின் தூதர் கையெழுத்திட்டார்கள், வேண்டாம் அபூ ஜந்தல் அங்கேயே இருக்கட்டும் என்பதா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! கண்ணிலும் தலையிலும் வைத்து ஒத்தக்கூடிய நம்முடைய உயிரை விட மேன்மையான வார்த்தை. ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா. அரேபியர்கள் சொன்னார்கள், என்ன ரஹ்மான் ரஹீம், அவனெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பிஸ்மிக் அல்லாஹும், அரேபிய கலாச்சாரம் படைத்தவனின் நாமத்தால் என்று மட்டுமே எழுத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மானை அழியுங்கள், ரஹீமை அழியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அழித்தார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் எழுதக்கூடிய ஒப்பந்தம். சுஹைலும் மக்காவாசியிலும் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் நம்பிக்கொண்டால் உனக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவினுடைய ஒரே மகன் முஹம்மது என்றுதான் எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் என்று எங்களுக்கு யாரையும் தெரியாது. இந்த வார்த்தையை அழிக்க வேண்டும். ரசூல் அழித்தார்கள். ஏன்? வஸ்ஸுல்ஹு கைர், முறைத்துக் கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் இருப்பதை காட்டிலும் நம்மை சார்ந்திருப்பவர்களை பாதுகாப்பது, நம்மை நம்பி இருப்பவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு நிம்மதியான வாழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக விட்டு கொடுப்பது எந்த விதத்திலும் குறைவில்லை. அதனால்தான் மார்க்கம் சொல்கிறது, நிம்மதி நிரந்தரமாக வேண்டுமையானால் யுத்தத்தை நோக்கி பயணிக்காதீர்கள், சமாதானத்தை நோக்கி பயணியுங்கள். இரண்டாவதாக, எதிரிகளை பெருக்கக்கூடாது. எதிரிகளை நாம் பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹினுடைய வரலாறை நாம் பார்த்தால் நம்மில் பல சகோதரர்கள் யாரை எடுத்தாலும் கோபப்படுவார், எல்லோரிடத்திலும் பகமை காட்டுவார், எல்லோரிடத்திலும் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பார். தொட்டாஞ்சினிங்கியை போன்று எடுத்ததற்கெல்லாம் கோபப்படக்கூடியவராக சாதாரணமாக பகைமையர்களை உருவாக்கி கொண்டே இருப்பார். அது நிம்மதியை கெடுத்துவிடும். ரசூலுல்லாஹினுடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், எதிரிகளை அவர்கள் வீழ்த்தியதை விட எதிரிகளை உருவாக்காமல் ரசூல் பாதுகாத்தார்கள். ஹாலித் அவ்வளவு பெரிய கொடுமைகளை இழைத்தவர் உஹதினுடைய யுத்தத்தில். முஸ்லிம் தரப்புல பெரும் இழப்பு ஹாலிதால் தான் ஏற்பட்டது, அபூ சுஃபியானால் தான் ஏற்பட்டது ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போகும்பொழுதெல்லாம் ஹாலித் எங்க இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா அப்படின்னு விசாரிப்பாங்க. அந்த ஆளு தான் எல்லா வேலையும் செஞ்சாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால உம்ரா முடிக்கல, உம்ரா செய்ய முடியல. ரசூலுல்லாஹ்வோட யுத்தம் செய்வதற்காக 300 குதிரை வீரர்களோடு நிற்கிறாரு. ரசூல் அவரை கண்டுக்கிடவே இல்லை. இந்த ஆளை பார்த்தோம்னா சண்டை போடணும், வேண்டாம் வேண்டாம், நாங்க உன் பார்வையில நாங்க கோழையாவே இருந்துட்டு போறோம்ப்பா, உன்கிட்ட எல்லாம் வாள் எடுத்து சண்டை போடுறதுக்கு நாங்க தயாரா இல்லை. பாதைகளை மாற்றினார்கள். மறு வருடம் உம்ராவுக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு கேட்டார்கள், ஐன ஹாலித், ஹாலித் எங்க, எங்கேயுமே தெரியலையே. எதிரிப்படையில இருக்கிறார், எதிரிப்படையினுடைய வீர திருமகன், எதிரிப்படையினுடைய சக்கரவர்த்தி அவர், எதிரிப்படைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய மாபெரிய இளவரசன் அவன். ரசூலா கேட்கிறாங்க, ஹாலித் எங்க இருக்க, நல்லா இருக்கிறாரா, அவர் உடம்பு நல்லா இருக்கா? ரசூலா அவருடைய உறவுகள்கிட்ட கேட்டுட்டு போயிட்டாங்க. மக்கா மதீனாவுக்கு போன பிறகு அந்த உறவுக்காரர் ஹாலிதை சந்திக்கிறாரு. சந்திச்சு சொன்னாங்க, எங்க போனீங்க? இல்ல, முஹம்மதும் அவருடைய தோழர்களும் உம்ராவுக்கு அடுத்த வருஷம், இந்த வருஷம் வாராங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த ஒப்பந்தத்துல ஒண்ணு, ஹுதைபியால உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் 3 நாள் மட்டும் உள்ள வந்து உம்ரா செஞ்சுட்டு போய்க்கணும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்ராவுக்காண்டி வரும்போது தான் ஹாலிதை விசாரிப்பாங்க. இந்த ஹாலித் பாருங்க எவ்வளவு கடுமை, எவ்வளவு விரோதம் வச்சிருக்கிறார் பாருங்க. எதுக்கு அந்த ஆளு முகத்துல எல்லாம் முடிச்சுக்கிட்டுன்னு சொல்லி தான் நான் ஊரை விட்டு போயிட்டேன். அந்த ஆள் இருக்கும் பொழுது நான் மக்கால இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அந்த ஆளை எப்படியோ சந்திக்கணும், திருப்பி முறைச்சிக்கிட்டு நிக்கணும். அதனால அந்த ஆளு முகத்தெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஊரை விட்டு 3 நாள் ஊரை விட்டு வெளியே போயிட்டேன், கிராமத்துல தங்கிட்டு இப்பதான் வாரன்னாரு. அப்போ உறவுக்காரர் சொன்னாங்க, நீ இவ்வளவு வெறுப்பா இருக்க, ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ எப்படி இருக்குன்னு விசாரிச்சாங்கப்பா. உடனே ஹாலித் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருகிறார். என்ன சொல்றீங்க? ரசூல் ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஹாலித், நீங்க அந்த கடிதத்துல ரசூலா எழுதியிருந்தாங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்க ஊருக்கு தான் வந்தோம், உங்களை சந்திக்க முடியல, உடம்பெல்லாம் பார்த்துக்கிடுங்க. ஒரு சிநேகிதன், ஒரு நேசன், எதிரியினுடைய தளபதி, உஹதுல மிகப்பெரிய எதிரி கூட்டத்தினுடைய திருமகன், ஹுதைபியால படையெடுத்து வந்து மறுத்து கொண்டிருந்த மனிதன். ரசூலா சொல்றாங்க, இந்த கடிதத்தில் இப்படி எழுதியிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா, உடம்ப பார்த்துக்கிடுங்க. உங்களை மாதிரி அறிவு ஜீவிகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. ஒரு குழந்தைக்கு, ஒரு நண்பனுக்கு. ஹாலித் இந்த கடிதத்தை பார்த்துட்டு அழுகிறார். குதிரையின் மீது ஏறி பாய்ந்து அமர்ந்தார். மதீனாவை நோக்கி தட்டினார். ரசூலை கட்டி அணைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
வாழ்க்கையில எதிரிகளை உருவாக்கவே கூடாது. நிம்மதிகள் கெட்டு போய்விடும். சின்ன சின்ன விஷயத்திற்கு, சிறிய விஷயத்திற்கெல்லாம் பகமை காட்டுவது கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில பகமையாகவே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு கடைசி இந்த ஆள் போய் ஒளிந்தால் நல்லா இருக்குமே, இந்த பொம்பளை செத்து ஒளிந்தால் நல்லா இருக்குமே என்பதை போன்ற மனநிலைகளை இது நிம்மதியை வாழ்நாள் முழுவதும் குலைத்துவிடும். அதைத்தான் ரசூலினுடைய வரலாறுல நம்ம பார்க்கிறோம். எதிரிகளை நம்முடைய செயல்களால் உருவாக்கவே கூடாது. காலித் இப்னு வலீதுக்கு ஸைஃபுல்லா, அல்லாஹுவின் வாள் அப்படின்ற ரசூலுல்லாஹ் ஒரு பட்டப்பெயர் சூட்டினார்களே, அந்த பட்டப்பெயர் சூட்டிய இடம் ரொம்ப முக்கியம். அவர் பெருசா எதிரிகளை வீழ்த்தி வீரம் சொரிந்த அந்த நேரத்தில் இந்த பேரை சொல்லல. அவர் ஒரு பெரிய வீரர், அவர் பக்கங்கள் யாவும் வீரமே நிரம்பி இருக்கும். ஆனால் அல்லாஹுவின் வாள் என்பதாக காலிதிற்கு ரசூல் ஒரு சிறப்பு பெயரை சூட்டி அழைத்தார்களே, எந்த நேரத்தில் அழைத்தார்கள், எதற்காக அழைத்தார்கள்? எதிரியை வீழ்த்தியதற்காக அல்ல, மாறாக எதிரியிடத்திலிருந்து தன்னை நம்பியவர்களை பாதுகாத்ததற்காக. முஅத்தா யுத்தம், புகாரில் அந்த செய்தி வருது. 3 தளபதிகளை கொண்டு ரசூல் அனுப்பி இருப்பார்கள். 3 தளபதிகள்கிட்டையும் ரசூலா சொல்லியிருப்பாங்க, நீங்க மரணிச்சா அவர், அவர் மரணிச்சா அவர். உங்களில் ஒருவர் உயிர் தியாகம் செய்து விட்டால் அடுத்த தலைவர் ஜாஃபர் இப்னு அப்துல்லா, அவர் உயிர் தியாகம் செய்து விட்டால் அவர், இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூவரையும் அல்லாஹ்வின் தூதர் தளபதியாக நியமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மூவரும் மரணித்து விட்டால் உடனே உங்களில் ஒருவர் என்ன செய்யட்டும், தளபதியாக நீங்களே ஷூரா செஞ்சு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி முஅத்தா யுத்தம் ரோம சக்கரவர்த்திகளுக்கு எதிராக நடக்குது. லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள். இந்த படம் ரொம்ப குறைவு, 3 பேரும் அடுத்தடுத்து மரணிக்கிறாங்க. கடைசி தலைமை இல்லாமல் சிதறுண்டு நிற்கிறது இஸ்லாமிய படை. உடனே எல்லாரும் ஷூரா பண்றாங்க. அப்பதான் ஒரு புதுசா இஸ்லாத்துக்குள்ள வந்து காலித் இப்னு வலீத் முதல்ல பயணப்பட்டு இருக்கிறார். முஸ்லிமாக பயணப்பட்ட முதல் போராட்ட களம் அதுதான். எல்லாரும் ஒரு ஆலோசனை பண்ணி அடுத்த தளபதி நீங்க தான் அப்படின்னு காலித் கையில கொடுத்த உடனே காலித் யுத்தம் செய்யவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். அவர் சூழலை உணர்கிறார். எதிரி படைகள் 3 தளபதிகளை கொண்டுட்டாங்க. எதிரி படைகள் சுத்தி வளைத்து நிற்கிறார்கள். இப்ப இந்த எதிரி படைகள்கிட்ட இருந்து தன்னை நம்பியவர்களை நம்ம அழகா பாதுகாக்கணும். தான் தோழர்களை பாதுகாக்கணும். ஒரு தலைவனுக்கான அகராதியே அதுதான், ஒரு தலைவனுக்கான இலக்கணமே அதுதான். எதிரி கிடைத்து விட்டான் என்பதற்காக தாக்குதல் நடத்துவது அல்ல ஒரு தலைமையினுடைய பண்பு. மாறாக நாம் தாக்கினால் அவன் திருப்பி அடித்தால் நம்மை நம்பியவர்களினுடைய நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து அவனினுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். காலித் இப்னு வலீத் செஞ்ச முதல் வேலை என்னன்னா, தன்னுடைய படைகளை பல 100 படைகளா பல 100ஆ பிரிச்சாரு. பிரிச்சு எல்லாத்தையும் பெரும் பெரும் படைகளா காட்டி தான் கூட உள்ளவங்களை எல்லாம் யுத்தம் செய்யாம அப்படி என்ன செய்தார் என்று சொன்னால், எதிரி படைகளை சிக்குண்டவர்களை எல்லாம் மீட்டெடுத்து அப்படி பாதுகாப்பாக மதீனாவிற்கு கொண்டு வந்து விட்டார். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல நின்று சொன்ன வார்த்தை, அல்லாஹுவினுடைய வாள் இப்பொழுது பொறுப்புக்கு வந்தது, முஸ்லிம்களை அவர் பாதுகாத்து விட்டார். உஹதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய இழப்பு ஏற்படாமல் அல்லாஹ் இந்த உஹதுல பாதுகாத்ததற்கு காரணம், ஒரு கட்டத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹ் யுத்தமே செய்ய மாட்டாங்க. உஹதுல தன்னை நம்பியவர்களை ஃபுல்லா பாதுகாத்து அப்படி மலைக்கு மேல கொண்டு போயிடுவாங்க. தன்னை நம்பி வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படுத்தி விடக்கூடாது. ஹுதைபியால ரசூலுல்லாஹ் யுத்தமே செய்யல. ஆனா எல்லா தோழர்களும் யுத்தம் செய்வதற்கு தயாரா இருந்தார்கள். ஏன் யுத்தம் செய்யவில்லை? இல்லை, தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்ப இரண்டாவது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, எதிரிகளை நாம உருவாக்காம நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியான ஒரு சூழலுக்கு நம்மை சார்ந்திருப்பவர்களை ஒரு நாடோ ஒரு அமைப்போ முதல்ல பாதுகாத்து பழக வேண்டும். சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது என்பதாக நாம் அவர்களை அடித்தால் திருப்பி அவர்கள் நம்மை அடிக்கும் பொழுது அதை தடுக்கக்கூடிய அளவிற்கேனும் நம்மிடத்திலே திராணி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்மை நம்பியவர்களை நாம் நடுரோட்டில் நிப்பாட்டி விடுவோம். காசாவினுடைய யுத்தம் யாரையும் நாம் குற்றவாளியினுடைய கூண்டில் நிப்பாட்டவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களினுடைய தியாகத்தை கபூல் செய்யட்டும். என்றாலும் இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். இருந்த நிலைமையை விட மிக மிக மோசமான ஒரு சூழல்களுக்கு எப்பொழுதும் நாம் நம்மை நம்பியவர்களை தள்ளிவிடக் கூடாது என்பதற்கு இந்த ஒரு சூழல் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக படிப்பினையாக இருக்கிறது. மூன்றாவதாக, நிம்மதி நிரந்தரமாகுவதற்கு அல்லாஹுவினுடைய கலாவை நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த காசாவினுடைய மக்கள் பார்த்த நமக்கு ஒரு சோர்வு மனப்பான்மை, படைத்தவன் என்று ஒருவன் இருக்கிறானா
என்று கேட்ட எத்தனையோ சகோதரர்கள் எனக்கு தெரியும். அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கக்கூடிய நம்மால் ஒரு சோர்வு, என்ன கொடுமைகள், உலகத்தில் கேட்பதற்கு யாரும் இல்லையா, படைத்த இறைவன் எந்த உதவியையும் செய்ய மாட்டானா என்று சோர்ந்து போய் கண்ணீரோடி கவலையோடி நாம் அமர்ந்திருந்த பொழுது அந்த கஷ்டத்தையும் அந்த கண்ணீரையும் தாங்கிக் கொண்ட மக்கள், அல்லாஹு அக்பர், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவர்களும் 2 வருட ரமதானை நோன்பு நோற்றார்கள், அவர்களும் இரவிலே நின்று வணங்கினார்கள், அவர்களும் 5 நேர தொழுதார்கள், அவர்களும் பெருநாள் கொண்டாடினார்கள், அவர்களும் தக்பீர் சொன்னார்கள், அவர்களும் அந்த கஷ்டத்தில் பர்தா அணிந்தார்கள், அவர்களும் அந்த கஷ்டத்தில் அல்லாஹுவை வணங்கினார்கள். எதுவும் அவங்க என்ன செய்யல, பார்த்த நம்மளால் தாங்கவே முடியல. ஒரு விரக்திக்கு நாம் சென்றோம். என்ன நடக்குகிறது, இதற்கு ஒரு முடிவே இல்லையா, இந்த அக்கிரமத்தை தடுப்பதற்கு யாருமே இல்லையா என்று சோர்வு நிலைக்கு நாம் சென்ற பொழுது தந்தையை, தாயை, ஒரு செய்தியாளர் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தினுடைய 80 நபர்களை ஒரே தினத்திலே அடக்கம் செய்தார். அவர்கிட்ட கேட்பாங்க, ஹஸ்பிக் அல்லாஹ், அவர் மட்டும் தனிச்சு நிற்கிறார், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ரூஹி ரூஹ், உலகத்தை உலுக்கிய ஒரு வார்த்தை. தன்னுடைய புள்ளைய, சின்ன புள்ள, 5-10 வயசு புள்ள, ரொம்ப அழகா இருக்கு, அந்த புள்ளைய கஃனிடுவதற்காக கியூல வரிசையில நிக்கிறாரு. அப்ப அந்த புள்ளைய முத்தமிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ரூஹி ரூஹ், என் உயிரே, என் உயிரே, என் உயிரே. கண்ணில் இருந்து கண்ணீர் ஓடும். அந்த பிள்ளைக்கு கஃன் செய்வார், அவரே தொழுகை நடத்துவார். பெரிய கொடுமை என்னன்னா, அதுல இருந்து கொஞ்ச நாள்ல அவரும் என்ன செய்வார், ஷஹீதா. புள்ளை அடக்கம் செய்த சில நாட்களில் தந்தை, தந்தை அடக்கம் செய்த சில நாட்களில் மகன், தாயை அடக்கம் செய்த சில நாட்களில் இப்படி எல்லோரும். ஆனால் சோர்ந்து போகவே இல்லை. நிம்மதி நிரந்தரமாக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு முடிவு இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கதாவை புரிந்திக் கொள்ள வேண்டும். நம்மில் சில நேரங்கள் அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான். கணவனை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும், பெற்றெடுத்த குழந்தைக்கு கஃன் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். அதைத்தான் அழகாக சொல்வார்கள், யாருக்கு எப்பொழுது எது வேண்டுமையானாலும் நடக்கலாம், தயாராகவே இருப்போம். அல்லாஹ்வினுடைய கதா, அல்லாஹ் இதை தான் நாடுகிறான் என்று சொன்னால் நாங்கள் பொறுமை காக்குகிறோம். وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ يَطْمَئَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. மனிதர்கள் சிலர் ஓரத்தில் நின்று வணங்குகிறார்கள், கொடுத்தால் அல்லாஹுவை புகழுகிறார்கள். வைன் அஸாபஹு ஃபித்னா, அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையை கொடுத்தால் இன்கலப அலா வஜ்ஹி, முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். ஹஸிரத் துன்யா, உலகமும் அவர்களுக்கு நஷ்டம், மறுமையும் அவர்களுக்கு நஷ்டம். திடமான நஷ்டவாளிகள், உண்மையான நஷ்டவாளிகள் அவர்கள் தான். இந்த காசாவினுடைய மக்கள் 2 வருட காலத்துல அவங்க நமக்கு கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா, உலகத்துல பார்ப்பதற்கு கூட சகிக்காத கொடுமைகள், பார்ப்பதற்கு கூட நம்மால் தாங்க முடியவில்லை, ஆனால் எல்லா கொடுமைகளையும் தாங்கினார்கள். அத்தனை கொடுமைகளுக்கு பின்னாலும் அல்லாஹு மௌலானா, எங்கள் இரட்சகன் அல்லாஹ் என்பதாக உறுதியாக இருந்தார். அல்லாஹுவை வணங்குவதிலேயோ, அல்லாஹுவை மறுப்பதிலேயோ, அல்லது அல்லாஹுவை நிராகரிப்பதிலேயோ, அல்லது இந்த தீனுக்காக தானே இவ்வளவு பிரச்சனை, நாங்கள் வெளியேறி விடுகிறோம் என்பதாக இல்லை, இல்லை, இல்லை. அடிக்கும் பொழுதும் அவர்களினுடைய முழக்கம் அல்லாஹ், ஓடும் பொழுதும் அவர்களினுடைய முழக்கம் அல்லாஹ், விரட்டும் பொழுதும் அவர்களினுடைய முழக்கம் அல்லாஹ். அப்பொழுதும் ஹிஜாபோடி தான் ஓடினார்கள். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். அல்லாஹ்வினுடைய கலாவை நிம்மதி நிரந்தரமாக்குவதற்கு, நிம்மதியோடு நாம் வாழ வேண்டுமேயானால் அல்லாஹ்வினுடைய கலாவை புரிஞ்சிக் கொள்வோம். அல்லாஹுவினுடைய கதிர், அல்லாஹுவினுடைய நியதியை, அல்லாஹுவினுடைய தீர்ப்பை நாங்கள் என்ன செய்வோம்? மா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா. ரசூல் தன்னுடைய மகனை கண்ணீரோடு ஜனாசாவை பார்க்கும் பொழுது சொன்ன வார்த்தை, என் அன்பு மகனே, இது அல்லாஹுவின் நாட்டம் என்றால் நான் பொருந்திக் கொள்கிறேன், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். அப்ப நிம்மதி நிரந்தரமாகுவதற்கு படைத்தவன் நம்மை சோதிப்பான். அந்த சோதனையின் பொழுது மனம் தளராமல் ரப்பின் மீது முழு நம்பிக்கை உடையவர்களாக, ரப்பை சார்ந்தவர்களாக, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபநிஅம உக்பத்தார். அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையோடு சோதனைகளை தாங்கிக் கொண்டவர்களே, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், நீங்களே வெற்றியாளர்கள். சலாமுன் அலைக்கும். இன்னைக்கு இந்த காசாவினுடைய மக்கள், அவர்களுக்கு உலகம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாழ்த்து என்ன? சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும். சோதனைகளை தாங்கிக் கொண்ட எங்கள் உறவுகளே, உங்களுக்கு 1000 சலாம்,
நீங்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் அதற்கு சொன்ன வார்த்தை சோதனைகளை தாங்கினார்கள் என்பதாக. சோதனை தாங்குபவர்களுக்கு அல்லாஹுவினுடைய சாந்தி, அல்லாஹுவினுடைய அமைதி, அல்லாஹுவினுடைய நிம்மதி, சலாமுன் அலைக்கும், அல்லாஹுவினுடைய நிம்மதி அவர்கள் மீது இறங்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். என் அன்பு உறவுகளே, அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரும் நிஅமத் ஆஃபியத், நிம்மதி. இந்த நிம்மதியை நாம் அடைய வேண்டுமையானால் முதன்மையாக மிக மிக முக்கியமாக எதிரிகளை நாம் உருவாக்க வேண்டாம். இரண்டாவதாக சண்டையிடுவதிலே போய் நாம் நம்முடைய நேரங்களை வீணடிக்க வேண்டாம். சமாதானத்தின் பக்கம் முடிந்த அளவிற்கு சமாதானத்தை நாம் கையில் எடுப்போம். முடிந்த அளவிற்கு சமாதானம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? நம் தரப்பிலும் சிலதை விட்டு கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் சமாதானம். நான் இப்படி நிற்பேன், அதுக்கு பேர் சமாதானம் இல்லை. ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்தார்கள். சரி, இந்த வருஷம் நாங்கள் உம்ரா செய்யலை, சரி ரசூலுல்லாஹ்னு வார்த்தையை அளிக்கிறேன், சரி ரஹ்மான் ரஹீம்னு வார்த்தையை அளிக்கிறேன், சரி உங்க தரப்புல யாராச்சும் வந்துட்டா நாங்களே கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துடுறோம்ப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் தன்னுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை விட்டு கொடுத்தார்கள். அதான் சமாதானம். இன்னைக்கு நம்ம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் தயாரா இருக்கேன் சேர்ந்து வாழ்றதுக்கு, நான் தயாரா இருக்கேன்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் எதையுமே விட்டு கொடுக்கிறதே கிடையாது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வஸ்ஸுல்ஹு கைர், யுத்தம் செய்வதை விட சமாதானம் மிகச் சிறந்தது. சமாதானம் என்றால் என்ன? நம் தரப்பிலும் சில விட்டு கொடுப்புகள் இருக்கத்தான் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதற்கு பெயர் சமாதானம். அப்ப அல்லாஹ் இரண்டாவது சொல்கிறான், சமாதானத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், யுத்தங்களை நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள். யுத்தம் உங்கள் மீது திணிக்கப்பட்டாலே தவிர மாறாக முடிந்த அளவிற்கு நீங்கள் சமாதானத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்கள்? வாழ்ந்து பழகுங்கள், சமாதானத்திற்கு தயாராக இருங்கள். மூன்றாவதாக அல்லாஹுவினுடைய கல்லாவை நாம் பொருந்திக் கொள்வோம். அல்லாஹுவினுடைய நாட்டத்தை வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹுவின் பக்கம் நாம் சார்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சலாமுன் அலைக்கும் பீமா சபர்த்தும், அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொண்டவர்களுக்காக அல்லாஹ் அமைதியை இறக்குகிறான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே, நம் மீதும் அல்லாஹ் என்ன செய்வான்? அமைதியை இறக்குவான். அக்குல் கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் லிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமான உறவுகளே, குர்ஆனில் சூரா பக்கரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வரலாறை பதிவு செய்கிறார். பல நேரங்களில் பல இழப்புகளை நாம் சந்தித்து நிற்போம். இந்த இழப்பிலிருந்து நம்மால் மீளவே முடியாது என்பதை போன்ற ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கப்படும் நம் வெளி தோற்றத்தில். ஆனால் நிச்சயம் அல்லாஹ் அந்த இழப்பிலிருந்து மீட்டெடுப்பான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு வரலாறு. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலஸ்தீன், காசா என்று சொல்கிறோம் அல்லவா, உசைர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் அவர் வாழ்ந்த காலத்தில் இன்றைக்கு எப்படி நம்ம காசாவை ஒரு கெட்டிடமும் இல்லை, ஐக்கிய நாடு சபை சொல்கிறது 96% கெட்டிடங்கள் காசால கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது, வீடுகள் கிடையாது, அரசு அலுவலகங்கள் கிடையாது, நீர் உபயோகம் கிடையாது, மின் உபயோகம் கிடையாது, ரோடுகள் கிடையாது. எல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியே போறாங்க சமாதானம் என்ற பேர்ல. ஹை அல்ஹம்துலில்லாஹ், அந்த மக்கள் மூச்சு விடுவதற்கு இப்பொழுது ஒரு நேரம் தேவை. அதனால் சமாதானத்தை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த இடத்தில் நாம் அவர்களுக்கு பாடம் நடத்தவே கூடாது. இழப்பை அனுபவிப்பவர்கள் எந்த முடிவையும் எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கம் சொல்லியிருக்கிறது. சோதனைகள்ல சிக்குண்டவர்கள் முடிவெடுக்க வேண்டியவர்கள் அவர்கள் தானே தவிர நாம் அல்ல. இங்கு உட்கார்ந்து கொண்டு ஏன் சமாதானம் என்று எதுவுமே கேள்வியே கேட்கக்கூடாது. அவர்கள் தான் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் எந்த முடிவையும் எடுக்கலாம். எல்லா சுதந்திரத்தையும் மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கிற மாதிரி தான் அந்த உசைர் அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்துல பலஸ்தீனை ஒரு ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு மன்னன் சிதைத்து விட்டிருப்பார், தகர்த்து. குர்ஆன் பேசுகிறார், கல்லஸி மர்ர அலா கர்யத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா. எல்லா கெட்டிடங்களும் வீழ்ந்து கிடக்குகிறது, மனித நடமாட்டமே இல்லை, மக்களே இல்லை. அந்த நகரத்தை கடந்து உசைர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு வந்த ஒரு இறை தூதர், குர்ஆன் பேசுகிறது, அந்த நகரத்தை கடந்து சொல்லும்போது அந்த நகரத்தை பார்க்கிறார். காரணம், அது உலகத்தின் தலைமகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் பெரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால் கெட்டி எழுப்பப்பட்ட நகரம் அது. இறை தூதர்களினுடைய தேசம் அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டு நுழைந்த தேசம் அது. அப்ப
அப்ப பார்க்கிறார் அந்த தேசமே தகர்ந்து கீழே கிடக்குகிறது, ஒரு மனிதர்களும் இல்லை, ஒரு கெட்டிடமும் இல்லை. கல்லதி மர்ரா அலா கர்யா, அந்த ஊரை அவர் கடக்கும் பொழுது வஹிய ஹாவியா, எல்லாம் தகர்ந்திருந்தது. பலஸ்தீனை பத்தி அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அந்த இறை தூதர் அந்த நகரத்தை பார்த்துட்டு சொன்னார், கால அண்ணா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, இந்த அழிந்து போன நகரத்தை அல்லாஹ் எப்படி திருப்பி உயிர்ப்பிக்க முடியும்? அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்? யாருமே இல்லை, எல்லாம் தகர்ந்து கிடக்குகிறது, மனிதர்கள் வாழவே முடியாத ஒரு நகரமாக மாறிவிட்டதே. அல்லாஹ் எப்படி இந்த நகரத்தை மீண்டும், இந்த நகரம் எப்படி உருவாகும்? இந்த பேச்சு வழக்கில் பேசுவோம்ல, வாய்ப்பே இல்லை, முடிஞ்சிட்டு. அந்த மாதிரி அந்த இறை தூதர் அவ்வளவு பெரிய கொடுமைகள் அந்த நகரத்திற்கு இழைக்கப்பட்டது. இது இன்றல்ல, வரலாறு நெடுகிலும் இந்த கொடுமைகளை அந்த நகரம் பார்த்திருக்கிறது. உடனே அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். 100 வருடம் அந்த இறை தூதரை அல்லாஹ் மரணிக்க வைத்து விட்டார். குர்ஆன் பேசுகிறது. அங்கேயே அவர் ஒரு கழுதையில வந்திருந்தாரு. கழுதை அந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடுறதுக்காண்டி பயணத்துல வந்தது அல்லவா. பயணத்தின் பொழுது இந்த நகரத்தை கடந்து செல்லும் பொழுது பார்க்கிறார், கொடுமைக்காரர்கள் அந்த நகரத்தை நீர்மூலமாக்கி விட்டார்கள். எல்லாம் கீழே சிதைந்து கிடக்குகிறது. அவருக்கே ஆச்சரியம், இதெல்லாம் ஏன்னா வரலாறு படிச்சிருக்கிறார், இது இப்ராஹிமினுடைய நகரம் இது. ஆனால் இவ்வளவு பெரிய கொடுமை இருக்கே, எப்படி மீண்டு வரும் இந்த நகரம்? அப்படி நினைத்ததுதான் தாமதம். அவர் அல்லாஹ் அப்படி உடனே மரணிக்க வைக்கிறான். 100 வருடமே தாம் சும்ம பஅஸஹுல்லாஹ். 100 வருடத்திற்கு பிறகு அல்லாஹ் அவரை எழுப்பினார். எழுப்பி அவர் பார்க்கிறார், உலகத்தின் தலைமகனாய் பலஸ்தீன் நின்று கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைநகரமாக, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக மிக பிரம்மாண்டமான மஸ்ஜிதுல் அக்ஸா எழுந்து நின்றது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஆலயத்தை சுற்றி வாழுகிறார்கள். உலகத்தினுடைய எல்லா வளத்தையும் அல்லாஹ் அந்த நகரத்திற்கு கொடுத்திருந்தார். கண்ணியா அப்படி பார்க்கிறாரு. சும்ம பஅஸஹுல்லாஹு மிஅத்த ஆம், குர்ஆன் பேசுகிறது. அவர் 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் அவரை எழுப்பினான். பார்த்தால் மிகப்பெரிய நகரமாய் மக்கள் நடமாடக்கூடிய செல்வ செழிப்புடைய மிகப்பெரிய திராட்சை தோட்டங்களையும் தீன் மரங்களையும் சுமக்கக்கூடிய தேசமாக மாறிவிட்டது. அல்லாஹ் கேட்டான், உன்னுடைய கழுதையை பார். அல்லாஹ் கேட்கிறான், நீ எவ்வளவு நேரம் தூங்குன அப்படின்னு கேட்டான். அவர்கிட்ட சும்மா கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன். இல்ல, நீ 100 வருஷம் நீ தூங்கி இருக்க. என்ன ஆதாரம்? உன் கழுதையை பார். அந்த கழுதை செத்து மக்கி மண்ணா போய் எலும்புகளாக வெறும் எலும்பு துண்டு பட்டு கிடக்கு. அல்லாஹ் சொன்னான், இந்த கழுதையை நாம் எப்படி ஒன்று சேர்க்கிறோம் என்று பார். அவர் கண்ணு முன்னாடி பார்க்கிறார். எல்லா எலும்புகளும் ஒன்றானது, தோள்கள் அமைந்தது, சதைகள் அமைந்தது. அப்படி எழுந்து மீண்டும் கணைக்க ஆரம்பித்தது. உசைருக்கு பக்கத்திலே உயிரோடி வந்து நிற்கிறது. அல்லாஹ் சொன்னான், இந்த நகரத்தை நாம் இப்படித்தான் மீட்டெழுத்தினோம், இந்த நகரத்தை மீண்டும் நாம் இப்படித்தான் கட்டமைத்தோம். قال اعلم ان الله على كل شيء قدير. அந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீரோடு சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் அனைத்திற்கும் ஆற்றல் மிக்கவன் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் யா அல்லாஹ் என்பதாக அந்த இறை தூதர் அல்லாஹ்வை புகழ்ந்தார். ஆனால் வாழ்க்கையில வீழ்ந்து விட்டது. இனி காசாவிற்கு என்ன நடக்கும் சொல்கிறார்கள். இனி காசா என்பதே இல்லை என்பதாக வரலாறில் பலர் சொல்லி இருக்கிறார்கள். பலஸ்தீன் என்பதே இனி இல்லை என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுதும் சொல்கிறார்கள், வார்த்தைகள் மாறாமல், எழுத்து மாறாமல். قال اعلم ان الله على كل شيء قدير. படைத்தவனை நோக்கி அந்த இறை தூதர் சொன்னதை சொல்கிறோம். அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ் மீட்டெழுப்பினான், மீட்டெழுப்புவான். வரலாறில் மீண்டெழுந்திருக்கிறது. நிச்சயம் அது மீண்டெழும். அதை யாரும் தகர்க்க முடியாது. அது மீண்டெழும் பொழுது உலகத்தின் தலைமகனாக எழுந்து நிற்கும். நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? வாழ்க்கையில் சில சோதனைகளில் நாம் கீழே கிடப்போம், நம்மால் எழுந்திருக்கவே முடியாது என்பதாக நாம் நினைப்போம். அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ் நம்மை மீண்டும் எழுப்பி கொண்டு வருவான். சோதனைகள்ல இந்த காசா, அந்த வரலாறே, அந்த வசனமே காசாவை பத்தி பேசக்கூடிய வசனம், பலஸ்தீனை பத்தி பேசக்கூடிய வசனம். அல்லாஹ் அதை உலகத்திற்கு பாடமாக்குகிறான். வீழ்ந்த நகரத்தை நாம் எழுப்பி இருக்கிறோம், கெட்டி எழுப்பி இருக்கிறோம். ஆதலால் நீங்களும் வீழ்ந்தாலும், உங்களுக்கும் சோதனை வந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். நாம் ஆற்றல் மிக்கவர்கள், உங்களை மீட்டு எழுப்புவோம் என்பதாக அல்லாஹ் நமக்கு ஆறுதல் வழங்குகிறார். ஆதலால் அன்பான உறவுகளே, இந்த தேசம் அல்ஹம்துலில்லாஹ் சமாதானம் நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த சமாதானம் நிரந்தரமாக மாற வேண்டும்.
துரோகிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் துரோகம் செய்வார்கள். எல்லாம் தெரிந்ததுதான், வரலாற்றில் இத்தனை வருடங்களில் நூற்றுக்கணக்கான ஒப்பந்தங்களை மீறியவர்கள் இஸ்ரவேலர்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இப்பொழுது அவர்களுக்கு சுவாசிப்பதற்கு ஒரு நேரம் தேவை. அவர்கள் இழந்ததை நினைத்து அழுவதற்கேனும் கொஞ்சம் நேரம் தேவை. அதற்காக ஒரு பெரிய சமாதானத்திற்கு எல்லா நாடுகளும் முயற்சி செய்தது. அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது 2 வருடத்தினுடைய யுத்தம் ஓரளவிற்கு முடிவை நோக்கி பயணப்படுகிறது. இந்த முடிவு நிரந்தரமாக இருக்க வேண்டும். இனி ஒரு தாக்குதல் இல்லாமல், இனி ஏனும் அந்த மக்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு நிம்மதியோடி, அல்லாஹ் பொறுப்பேற்று இருக்கிறான். அந்த மக்களுக்கு அல்லாஹ் அந்த நகரத்தை மீண்டும் கெட்டி எழுப்புவான். நிச்சயம் அந்த நகரம் கெட்டி எழும்புவதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். அந்த மக்கள் இனியேனும் நிம்மதியோடி மகிழ்ச்சியோடி வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். உலக தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், இது ஏதோ ஒரு பேருக்காக அல்லது ஒரு சில நாட்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு துரோக ஒப்பந்தமாக இல்லாமல் நிரந்தர ஒரு ஒப்பந்தமாக அந்த ஒப்பந்தம் அமைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சியாளர்களினுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இனி அந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நிதானத்தோடு ஆள வேண்டும். எதிரிகளை சந்திப்பதை விட தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களை முதலில் பாதுகாக்க வேண்டும் என்ற ரீதியிலாவது இனியேனும் அந்த மக்களினுடைய நலனை கவனம் செலுத்தக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூழலிலே உருவாக்கட்டும். ஃப்ரீ பலஸ்தீன், ஒரு சுதந்திர பலஸ்தீன் உருவாகுவதற்கு வாழும் காலத்தில் அந்த தேசம் ஆக்கிரமிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். அந்த தேசத்தினுடைய மக்கள் சுதந்திரத்திற்காக 1 லட்சம் மக்கள் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் வாழும் காலத்திலேயே ஒரு சுதந்திர பலஸ்தீன் உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்மை போன்று உலக மக்களை போன்று அவர்களும் ஒரு சுதந்திர தேசத்தில் சுதந்திரமான சுய கட்டுப்பாடோடி தன்மானத்தோடி வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, யாரையும் நம்பி யாரையும் சார்ந்திருக்காமல் அவர்கள் நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அவர்களுக்கு மிக விரைவாக கொடுக்க வேண்டும் என்பதாக அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. اللهم انا نسالك العافيه في الدنيا والاخره. اللهم اني اسالك العفو والعافيه في ديني ودنيا واهلي ومالي. اللهم استر عوراتي وامن روعاتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بغضمتك أن أحتال من تحتي. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.